மூத்த திருப்பதிகம். கோயில் திருப்பதிகம்ங்கிற பெயரால 2 பதிகம் இருக்குது. அதனால ஒரு பதிகத்தை மூத்த என்ற அடிமொழி போட்டு பிரிச்சு காட்டியிருக்கிறாங்க. 2 பதிகத்துக்கும் கோயில் பேர் இருந்தாலும் கூட இந்த பதிகம் தான் கோயிலை பற்றி பாடி இருக்குது. சைவத்துக்கு கோயில்னா சிதம்பரம், இது சிதம்பரத்தை பற்றி பாடி இருக்குது. அடுத்த பதிகம் இருக்குது பாருங்க, அது திருப்பெருந்துறையை பாடி இருக்குது. மாணிக்கவாசகருடைய நோக்கத்துல திருப்பெருந்துறையும் கோயில் தான். காரணம் என்னன்றா, இங்க இருக்கிற இதே நடராஜ பெருமான் தான் அங்கேயும் நமக்கு குருவாக வந்து அருள் செய்தார். ஆகையினாலே இந்த தில்லை சித்தம்பலம் எப்படி கோயிலோ அது போல திருப்பெருந்துறையும் கோயில் என்றே கருதி அவர் கோயில் என்ற பெயராலே பாடியிருக்கிறார். அடுத்து மூத்த திருப்பதிகம். மூத்த என்பது முதலிலே வைக்கக்கூடிய கோயில் பதிகம். கோயில் பதிகம் 2 இருக்குது. எதை முதல்ல வைக்கிறது, எதை பின்னால வைக்கிறது அப்படின்னா, கோயில் என்ற சிறப்பு பெயருடைய சிதம்பரத்தை பற்றிய பதிகத்தை முன்னார வச்சு அதனோடு சமமாக வைத்து எண்ணத்தக்க திருப்பெருந்துறை பதிகத்தை பின்னால வைக்கிறது. அப்படிங்கறதுனால இதுக்கு மூத்த என்று ஒரு பெருமையுடைய பதிகம். விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய், சிவஞான முனிவர் எழுதுவார், விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய், தேவர்களுக்கெல்லாம் பெருமையுடையவனாய், தேவர்களுக்கெல்லாம் மூத்தவனாய் அப்படின்னு சொல்லி. அது போல இந்த பதிகம் 2 பதிகத்துல மூத்தது. மூத்ததுன்னா முதலில் பாடப்பட்டதுன்னு தான் வச்சுக்கணுமே தவிர பெருமையுடையதுன்னு வச்சுக்க கூடாது. பெருமை உடையதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பதிகத்திலே சில பெருமை இருக்கிறது, அடுத்த பதிகத்திலே சில பெருமை இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பதிகத்துல இருக்கிற பெருமையை விட அடுத்த பதிகத்துல இருக்கிற பெருமை தான் மிகச்சிறந்த பெருமை. அது என்ன அப்படி போய் அதுக்கு மிகச்சிறந்த பெருமை சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, திருவாசகத்தினுடைய இதய பாசுரம் என்று சொல்லக்கூடியது அங்கதான் இருக்குது. ஆமா, அதுதான் இருக்கு. அதனால பரவாயில்ல, பரவாயில்ல. அது இங்க இதுல இருக்குது. அதனால இந்த பதிகத்துல ஒரு விதமான சிறப்பு, அந்த பதிகத்துல ஒரு விதமான சிறப்பு. இந்த சிறப்பு காட்டுல அந்த சிறப்பு தான் மிகச்சிறந்தது என்று சொல்லலாம். அது காரணம் என்னன்னா, திருவாசகத்தின் இதயம் அப்படின்னு சொல்றதுனால சிறப்பு இல்லைங்க. சைவ சித்தாந்தத்தினுடைய முடிந்த பயன் எதுவோ அந்த பயன் இந்தனக்கு அருளிங்கிற பாட்டுல வச்சு பாடப்பட்டிருக்கு. அதுதான் அந்த இந்தனக்கருளி என்ற பாட்டுடைய சிறப்பு. அது அந்த பதிகத்தில் இருக்கு. இந்த பதிகத்தில் இவர் சொன்ன மாதிரி உடையாள் ஒன்று நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி என்பது 5 எழுத்து விகற்பத்தை பற்றி சிவ என்றும் வசி என்றும் சிவையை என்றும் வசிய என்றும் சிவ என்றும் வர்றத வச்சு சொல்றது அது வேற வழக்கு. அது இங்க இருக்குது. இதை விட சிறந்தது அது. அது மட்டும் இல்லாம ஆன்மா செய்ய வேண்டிய சாதனத்துல மிகப்பெரிய சாதனம், அதாவது ஒரு ஆன்மாவுக்கு உபதேசம் பண்ணி விடுகிறார். உபதேசம் பண்ணிட்ட பிறகு இந்த உபதேசத்தை நீ அனுஷ்டானத்துக்கு கொண்டு வா என்று ஒரு சின்ன உதவி ஒன்று கொடுக்கிறார். அதுதான் பஞ்சாட்சரம், முத்தி பஞ்சாட்சரம். முத்தி பஞ்சாட்சரம் ஜெபிப்பதனாலே உனக்கு என்ன அனுபவம் வர வேண்டும் என்று கேட்டா, சிவத்தோடு ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அதுதான் ஏகநாதல் அப்படின்னு. ஏகநாதல் என்ற பயனை அடுத்த பதிகத்தில் வரக்கூடிய இந்தனக்கருளிங்கிற பாட்டு சொல்லு. ஆமா, ஏகனாகி இறைவனி நித்தல். அதான் நமக்கு 10ஆம் சூத்திரம். 8ஆம் சூத்திரம் உபதேசம் சொல்லுது, 9ஆம் சூத்திரம் மந்திர ஜபம் சொல்லுகிறது. 10ஆம் சூத்திரம் தான் நாம எப்படி நிக்கணும், ஏகனாகி நிற்றல், இறைவனி நிற்றல் அப்படிங்கறது சொல்லுது. 9ஆம் சூத்திரம் ஓதுதல், 10ஆம் சூத்திரம் நிற்றல். ஓதுமுறை நிற்கும் முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ 10ஆம் சூத்திரம் நிற்றல். அதுக்கு மேலதான் பயன். அது 11ஆம் சூத்திரத்துல பயன் வந்துடும். அந்த விஷயம் அது சொல்லுது. இத நான் காலையில சொன்ன பாருங்க, சங்கற்ப நிராகரணம் படிச்சால் ஒழிய சைவ சித்தாந்தம் தெளிவா விளங்கி கொள்ள முடியாது அப்படின்னுட்டு. அந்த பாட்டு சங்கற்ப நிராகரணத்துல முடிந்த முடிவாக வைத்து பேசப்பட்டிருக்கிறது.
அது நாம இன்னைக்கு நடத்த வேண்டாம், இன்னைக்கு நடத்தினது சரியா வராது. அடுத்த வகுப்புல அது தொடக்கத்துல வச்சுக்கோம், இப்ப வேண்டாம். சும்மா அது அங்க இருக்குதுங்கிறதுக்காக ஒரு முன்னோட்டமா உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். சங்கற்பதராகத்துல சமயவாதிகள்லாம் கூடியிருந்தாங்க. ஒரு மாணாக்கன் எழுந்திருச்சு, இறையருள் இறையருள்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னங்கன்னு ஒரு கேள்வி கேட்டான். அவன் கேட்ட கேள்வி ரொம்ப சுலபம். ஏது இறை அருள்? இதாங்க கேள்வி. ஏது இறை அருள்? மூணே சொல்லுது ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தை சங்கற்பதராகத்தை வச்சுட்டாங்க. உட்கார்ந்து சமயவாதிகள் எல்லாம் ஆளுகளுக்கு ஆளு இறையருள் தானே, நான் சொல்றேன் கேளு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இன்னொருத்தன் சொன்னான், அவன் சொன்னது இல்லை நான் சொல்றேன் கேளு அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னான், இவங்க 2 பேரும் சொன்னது இல்லை நான் சொல்றேன் கேளு அப்படின்னா. இப்படி ஒரு 13 பேர் சொன்னாங்க. இவங்க எல்லாம் என்னதான் சொல்லட்டும் பார்த்துட்டு ஒரு கடைசியில உட்கார்ந்து இருந்தார். அவர் மெல்லமா எழுந்திருச்சு, அப்பா நீங்க சொன்னதெல்லாம் இறையருள் இல்லை, இறையருளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, மெய்கண்ட சந்தானத்துல ஒரு ஆச்சாரியர் இருக்கிறார். அந்த ஆச்சாரியருடைய அருளை பெற்று தவநெறியிலே முதிர்ச்சி உடையவராக ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு நூல் செய்தார். அந்த நூலுக்கு சிவப்பிரகாசம்னு பேரு. அந்த சிவப்பிரகாசத்துக்கு துணையா திருவருட்பயன் ஒரு நூல் செய்யப்பட்டது. இந்த 2ஐயும் ஆராய்ந்தீர்களானா உங்களுக்கு இறையருள்னா என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னதாக ஒரு திருவாசக பாட்டு இருக்குது, அந்த திருவாசக பாட்டை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இறையருள்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இந்தன கருளிங்கிற பாட்டை தான் அங்க எடுத்து சேர்த்து வச்சிருக்கிறார். அப்போ சைவ சித்தாந்தத்தினுடைய முடிந்த முடிவாக சாஸ்திரங்கள் சொல்லுவது எதுவோ அதைத்தான் தோத்திரத்துல மாணிக்கவாசகர் இந்தன கருளிங்கிற பாட்டுல வச்சிருக்கிறார். இந்த பகுதியை சிவஞான முனிவர் பரம சித்தாந்தம் அப்படின்னு எழுதுறார். பரம சித்தாந்தம் அப்படின்னா என்ன? சித்தாந்தம் அப்படின்னா முடிந்த முடிவு அப்படின்னு அர்த்தம். சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு முடிந்த முடிவுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பூர்வபட்சத்தின் மேல் முடிந்த முடிவுக்கு சித்தாந்தம் பேர். சித்தாந்தம் சொன்னா முன்னால ஒண்ணு இருக்கும், அதுக்கு பூர்வபட்சம்னு பேர். பூர்வம்னா முன்னாலேன்னு அர்த்தம், பட்சம்னா கொள்கை, ஒருவருடைய பகுதி. இப்ப சுபட்சம் பரபட்சம் சொல்றோம், சுபக்கம் பரபக்கம் சொல்றோம். அது சமஸ்கிருத வார்த்தை பட்சம், சுபட்சம், ஸ்வபட்சம், பரபட்சம். அந்த பரபட்சம் தான் பூர்வபட்சம் என்று சொல்லப்படும். அந்த பூர்வபட்சத்தை மறுத்து நாம் ஒரு கொள்கை சொன்னா அதுக்கு சித்தாந்தம் பேர். அப்போ ஒரு பூர்வபட்சத்தின் மேலே சொல்லப்படுகின்ற முடிவுக்கு சித்தாந்தம் பேர். இந்த சித்தாந்தத்தை மறுத்து இன்னொருத்தன் ஒரு சித்தாந்தம் சொல்லலாம், சொன்னா இந்த சித்தாந்தம் பூர்வபட்சம் ஆயிடும். பிரிதொரு சித்தாந்தத்தினாலே பூர்வபட்சம் பண்ணப்படாத முடிவு எதுவோ அந்த முடிவுக்கு பரம சித்தாந்தம் அப்படின்னு பேர். பரமம் அப்படின்னா முன்னால் உள்ளது, மேலானது அப்படிங்கிற 2 பொருளை உடையது. எனவே மேலான சித்தாந்தம்னா இதுக்கு மேல இன்னொன்னு இல்லை, இதுக்கு மேல இன்னொன்னு இல்லாத முடிவு எதுவோ அந்த முடிவுக்கு பரம சித்தாந்தம் அப்படின்னு பேர். எனவே சித்தாந்தம் என்பதுக்கு எல்லாரும் முடிந்த முடிவுன்னு அர்த்தம் பண்றாங்க. எனக்கு சமீபத்தில் ஒரு நண்பர் ஒரு கட்டுரை ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பிச்சார். அதுல சித்தாந்தம் முடிந்த முடிவு அப்படின்னு போட்டு சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவு அப்படின்னு எழுதியிருந்தார். நான் படிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, சித்தாந்தம் முடிந்த முடிவு இல்லை, பரம சித்தாந்தம் என்று எது சொல்லப்படுகிறதோ அது முடிவு. அதாவதுங்க, ஏது இறை அருள்னு ஒருத்தன் கேட்டான். உடனே மாயாவாதி பேச ஆரம்பிச்சான். இப்ப மாயாவாதி தன் சித்தாந்தம் நினைச்சுட்டு அதை சொல்றான். மாயாவாதியினுடைய கொள்கையை மறுத்து ஐக்கியவாதி பேச ஆரம்பிச்சான். இப்ப மாயாவாதி சித்தாந்தம் என்று நினைத்துக் கொண்டிருந்தது என்னாச்சு? ஐக்கியவாதியினாலே பூர்வபட்சம் பண்ணப்பட்டு விட்டது. இப்ப ஐக்கியவாதி தான் சித்தாந்தி. இந்த ஐக்கியவாதியினுடைய சித்தாந்தம் பாடானவாதியால பூர்வபட்சம் பண்ணப்படுது. அப்போ ஐக்கியவாதி பூர்வபட்சமாக ஆகி பாடானவாத செய்வம் சித்தாந்தமாகிறது. இப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. பேதவாதம், அவிகாரவாதம், சமவாதம், அவிகாரவாதம், இப்படி நிமித்த காரண பரிணாமவாதம் செய்வோம், சுத்த சைவம் இவ்வளவுக்கும் வந்து
கடைசியில முடிவு. அந்த முடிவுக்கு இனி வேறு எந்த பூர்வபட்சம் கிடையாது. எதுவும் இதை பூர்வபட்சமாக ஆக்க போறதில்லை. அப்படி சைவ சித்தாந்தத்தை பூர்வபட்சம் ஆக்காதபடி ஒரு முடிவை பின்னால வரக்கூடிய கோயில் திருப்பதிகம் என்ற ஒரு பதிகத்துல இந்திரனுக்கருளி இந்த பாட்டுல நம்ம மாணிக்கவாசகர் கொடுத்திருக்கிறார். அதுதான் சிவஞான முனிவர் எடுத்துக்கொண்டு ஏகனாகி நிற்றல் என்பதற்கு விளக்கம் எடுத்துறார். 10ஆம் சூத்திரத்துல பரமசித்தாந்தமாக முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு எழுதுறார். அந்த சங்கரசுந்தராகரணத்தை காட்டி அந்த பரமசித்தாந்தம் தான் முடிந்த முடிவு. அப்ப சித்தாந்தம் என்பதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா கொள்கை. அதுவே ஒரு கொள்கையை மறுத்து மேல வர்ற பொழுது பொதுவான கொள்கை ஒண்ணு, ஒரு பொருளை மறுத்து நிலைநாட்டியப்பட்ட கொள்கை ஒண்ணு, ரெண்டு இடத்துல ஒரு சித்தாந்தம். முடிந்த முடிவு என்பது சித்தாந்தத்துக்கு கிடையாது. சித்தாந்தத்துக்கு முடிந்த முடிவுன்னு சொல்லணும், சொல்ல மாத்திரம் அந்தத்தை முன்னால தூக்கி போட்டு சித்தம் என்பது பின்னால தூக்கி போட்டு அந்தமாக சித்தித்தது. இதுவரையும் பலவற்றையும் ஆராய்ந்தோம். ஆராய்ச்சியினுடைய முடிவாக இன்னது கிடைத்தது அப்படின்னு முடிக்கிறோம் பாருங்க. அதுக்கு தான் அந்தமாக சித்தித்தது சித்தாந்தம் என்றாலும் அந்த பரம சித்தாந்தம் அந்த பதியத்தில் இருக்குது. அதுதான் அதுக்கு சிறப்பு. அது எப்படி பரம சித்தாந்தம் ஆச்சு அப்படிங்கறத அந்த பதிகம் நடத்துற போது நாம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் விரிவாகவே அதுக்கு சொல்ல வேண்டியிருக்கும். இப்ப நாம கிடைச்ச கொஞ்ச நேரத்துல இந்த பதியத்தை முடிச்சுக்கலாம். இந்த மூத்தங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல வந்ததுனால இப்ப இவ்வளவு பேச வேண்டியதாயிடுச்சு. இல்லைன்னா இதெல்லாம் அடுத்த பதிகம் தொடர்ற பொழுதுதான் சொல்லணும். பார்த்தோம். உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரிவார். பொன்னம்பலத்தம் முடியாமுதலே எம் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று அருளை புரியார். இந்த பாட்டுல உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி, இதுதான் விடைந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதுலதான் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி உரை சொல்றாங்க. அடியேன் நடுவுள் இருவரும் இருப்பதனால் என்பதை பற்றி இங்க பிரச்சனை இல்லைங்க. இப்ப உடையாள் நடுவுள் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி, இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா நாத தத்துவம் விந்து தத்துவங்கிற ரெண்டையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாத தத்துவம் விந்து தத்துவங்கிறது சுலபம் தானே ஐயா. சிவபெருமான் சுத்தமாயையை தனது ஞானசக்தி மாத்திரத்தால் நோக்குகிற பொழுது சுத்தமாயில் தோன்றிய முதலாவது விருத்தி நாத தத்துவம். அதே சிவபெருமான் தனது கிரியாசக்தியினாலே சுத்தமாயை நோக்குகிற பொழுது சுத்தமாயில் தோன்றிய இரண்டாம் விருத்தி விந்து தத்துவம். இதுல இன்னும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையே அப்படின்னா, இதுல பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. அந்த நாத தத்துவத்திலே சிவமும் சக்தியும் இருக்கிறது, விந்து தத்துவத்திலே சிவமும் சக்தியும் இருக்கிறது. நாத தத்துவத்திலே இருக்கிற சிவத்துக்கும் சக்திக்கும் என்ன பேருன்னு கேட்டா பரநாதம் பரவிந்துன்னு பேர். விந்து தத்துவத்திலே இருக்கிற சக்திக்கும் சிவத்துக்கும் என்ன பேருன்னு கேட்டா அபரநாதம் அபரவிந்துன்னு பேர். ஆனா நாம பரநாதம் தான் சொல்ற, பரவிந்து சொல்றது இல்லையே அப்படின்னு கேட்டா இந்த பரவிந்து பரநாதத்துக்கு உள்ளே இருக்கிறது. அதான் உடையாள் பரவிந்து ஒன்றன் பரநாதமாகிய உன்னிடத்திலே நடுவிலே இதயஸ்தானத்திலே உள்ளே அர்த்தம். நடு என்பதுக்கு உள்ளிடம் அர்த்தம். அப்படின்னா என்ன, அங்க பரநாதம் தான் தெரியும், பரவிந்து தெரியாது. ஆனா சிவபேதம் எண்ணுகிற பொழுது பரநாதம் பரவிந்து அபரநாதம் அபரவிந்து அப்புறம் தான் சாதாரணம். அப்படி என்றது நம்ம சிவஞான சித்தியார் பாட்டுல தெரியும். நவந்தர வேதம் ஏகநாதனை அடிப்படை. அதே இங்க விந்து தத்துவத்துக்கு வந்துட்டீங்கன்னா விந்து தத்துவம் முனைத்து நிற்கும், நாத தத்துவம் அதுக்குள்ளால இருக்கும். எனவே உடையாள் ஒன்றன் நடுவிற்கும் என்பது நாத தத்துவத்திலே பரநாதம் பரவிந்தும் இருக்குவதும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி என்பதுல விந்து தத்துவத்துல அபரவிந்துவும் அபரநாதமும் கூடியிருப்பதையும் உணர்த்துகிறது. இதாங்க உடையாள் ஒன்றன் நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி. இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறீங்க, நீங்க ரெண்டு பேருமா எனக்குள்ளே இருக்க வேண்டும். அடியேன் நடுவுள் ஆன்மாவாகிய என்னுடைய அறிவிலே இருவீரும் இருப்பதானால் ரெண்டு பேருமா இருக்கணும், சிவமும் சக்தியுமா.
சிவம் என்று சொன்னா சக்தி இல்லாம வர்றதில்லை, சக்தி என்ன சொன்னா சிவம் இல்லாம வர்றதில்லை, ரெண்டு பேரும் தான் இருக்கு. அப்படி ரெண்டும் இருக்குமானால் அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது உண்மையானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியார். ஏன் நான் அதான் விரும்புறேன். எதை விரும்புகிறேன்? நீங்கள் ரெண்டு பேரும் என்னிடத்துல இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே நான் உன்னுடைய அடியார் நடுவுள் இருக்க வேண்டும். அடியார் நடுவுள் இருக்கும் கிடைக்கிறது ரொம்ப பெரிய, அதெல்லாம் பெரியவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஆசைப்பட்டேன் அப்படின்னு அதை பாடி இருக்கிறாங்க. ஆகையினால இந்த பாட்டுக்கு இது அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நாத தத்துவம் அதுக்கு சிவ தத்துவம் பேர், சத்திய தத்துவம் அதுக்கு விந்து தத்துவம் பேர், சாதாக்கிய தத்துவம். இதுல நாதமும் சிவம், சாதாக்கியமும் சிவம், மத்தியில இருக்கிறது சக்தி. அப்ப உடையாள் ஒன்றன் நடுவு இருக்கும், முன்னேயும் பின்னையும் நீ இருக்க உன் நடுவிலே அவள் இருக்கிறாள். எனவே நாத தத்துவத்துக்கும் சாதாக்கிய தத்துவத்துக்கும் மத்தியில சத்திய தத்துவம் வரும். அப்புறம் உடையாள் நடுவுள் நீ இருத்தி, இந்த இடத்துல மனோன்மணி மகேசி அதை வச்சுட்டு சதாசிவத்தை உடையாள் நடுவுள் என்று வச்சு கொண்டது ஒரு வழக்கு. இது ஒரு உரை. இன்னொரு உரை, உடையாளுக்கு வா அடையாளம், உடையானாகி நீ உனக்கு சி அடையாளம். இதுதான் ஆன்மாக்களுக்கு கொடுக்கிற மந்திர எழுத்து, ஞானமும் கருணையுமாக. இந்த மந்திர எழுத்தை மாறி மாறி உச்சரிக்கிறோம். சிவ 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 சிவன் சிவ சிவ சிவ. இரண்டாவது சிவ தொடங்குகிற பொழுது வா மத்தியில வந்துடும். மூணாவது தொடங்குகிற பொழுது சி மத்தியில வரும். அப்படி சிவ 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 சிவ. அப்புறம் ஆன்மாவுக்கு கொடுக்கிற பொழுது சிவய. சிவய என்பதுல யகரமாகிய ஆன்மாவினிடத்துல வகரமாகிய சக்தியினாலே சிவம் விளங்குவதாக. இதுதான் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பாற்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடும் உள்ளத்தே நாடி பாத நீள கீழ் நில். நிற்க முடியாவிட்டா அப்புறம் நீ அப்போ பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடும் உள்ளத்தே நாடி நிற்றல் நிற்கும் நிலை. நிற்க முடியாவிட்டா அந்த நிற்கு நிலை கைவருமாறு சிவய என்ற முத்தி பஞ்சாக்கரத்தை ஓது. சிவய சிவ சிவய சிவ சிவய சிவ. இங்கேயும் பார்த்தீங்கன்னா யாவுக்கு மத்தியில வா ரெண்டு வரும், ஒரு இடத்துல வாவும் சி. இந்த மாதிரி என்னிடத்துல நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து. இப்படி எல்லாம் பண்றாங்க. எல்லா உரையிலும் முதல்ல சொன்ன உரை தான் சரியான உரை. இந்த சிவய சிவ 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 என்பதெல்லாம் சொற்போக்கினால் வர்ற உரையை தவிர உண்மை உரை அல்ல. தத்துவ ஞானப்படி உரை என்னன்னு கேட்டா, சிவமும் சக்தியும் பிரிப்பின்றி இருக்கும். பரசிவ நிலையிலே சக்திக்குள்ள சிவத்துக்குள்ளாலே சக்தி ஒடுங்கி இருக்கும். அது தடத்தத்துக்கு வருகிற பொழுது சக்தியை திருமேனியாக கொண்டு சிவம் அதுக்குள்ள ஒடுங்கி இருக்கும். அந்த ரெண்டையும் காட்டக்கூடிய நிலை நாத தத்துவமும் விந்து தத்துவமும். அதனால்தான் நாத தத்துவத்துல பரநாதம் பரவிந்து இருக்கிறது, விந்து தத்துவத்துல அபரநாதம் அபரவிந்து இருக்கிறது என்று சொல்றது உண்டு. ரெண்டுமே சிவம் தான் அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கு உண்டு. ஆகையினால சிவபேதத்துல அதை வச்சு என்றது வழக்கம். நவந்தரு பேதத்துல சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவம் திகழும் ஈசன் உவந்தருள் உருத்திரம்தான் மாலையன் ஒன்றின் ஒன்றாய் பவந்தரும். சிவம் சக்தி நாதம் விந்து. சிவம் சக்தி என்பது பரநாதம் பரவிந்து, நாதம் விந்து என்பது அபரநாதம் அபரவிந்து. இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா நாத விந்து. அதையேதான் திரும்பவும் சத்தியபேதம் எழுதும்போது சத்தியாய் அப்படின்னு கொண்டு எழுதும். அப்பதான் சிவம் சத்திதனை ஈண்டும், சத்திதான் சிவத்தை ஈண்டும் கொண்டு கொடுக்கும். இந்த மாதிரி செய்யுள்கள் எல்லாம், சாஸ்திர செய்யுள்கள் எல்லாம் இந்த மூலத்திலிருந்து தான் வந்தது. சாஸ்திரத்தை பற்றி, திருமந்திரத்தை பற்றி, திருவைந்தத்தை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் உடையாள் உண்டன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவேரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அதனால இந்த பாட்டு அந்த முதல் வரி பலவிதமான கருத்துக்கு இடங்கள் ஒருத்தர் மாதிரி எழுதுறாங்க. ஆனா இந்த உரை தான் நான் முதல்ல சொன்ன உரை தான் சரியான உரை என்பதுதான் பாட்டு. அடுத்த பாட்டுக்கு போலாம். முன்னின்ற ஆண்டாய் என முன்னம்.
யானும் அதுவே முயல் ஊற்று. அதுவேன்னா அங்கன ஆட்கொள்ளப்படுதலையே விரும்பி அதுக்கு உண்டான முயற்சியை செய்து பின் நின்று ஏவல் செய்கின்றேன். பின் நிற்றல் அப்படின்னா என்னன்னு கேட்டா, நீங்க என்ன பணி செய்யறீங்க சொல்றீங்களோ அதை அப்படியே செய்யறேன் அப்படின்ட்டு வழிபட்டு நிற்றல். பின் நிற்றல் என்ற சொல்லுக்கு வழிபட்டு நிற்றல் அப்படின்னு அர்த்தம். அப்போ வழிபாடு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பின் நிற்றல் அப்படின்னு அர்த்தம். வழி என்ற சொல்லுக்கு பின் என்பது பொருள், படு படுதல் என்பதுதான் பாடு என வந்தது. வழிபாடு பின் நிற்றல். பின் நிற்றல் அப்படின்னா பின்னால நிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, தாழ்மை சொல்லி நிற்றல். அதுக்குதான் பின் நிற்றல். தாழ்மை சொல்லுதலாவது யாதுன்னு கேட்டா, நீங்கள் என்னை ஆண்டவர்கள், நான் உங்களுக்கு அடிமை, நீங்கள் என்ன பணி சொல்லுகிறீர்களோ அந்த பணியை செய்ய நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அதுதான் எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் அப்படின்னு முன்னால படிச்சு இல்லைங்களா, அதுதான் அதான் இங்க சொல்றாரு. பின் நின்று ஏவல் செய்கின்றேன், அப்படி செய்தும் பிற்பற்றொழிந்தேன். பிற்பற்றொழிந்தேன்னா தான் மற்ற அடியவர்கள்லாம் உன்னோட போயிட்டாங்க, நான் உன்னோடு வர முடியாம பின்தங்கி விட்டேன். தன்னுடைய வரலாற்றை சொல்லுகிறார். இறைவன் குருவாக வந்து அடியார் புடைசூழ வந்து ஆட்கொண்டான். ஆட்கொண்ட பிறகு கொஞ்ச காலம் கழிச்சு நீ இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த அடியாரோட போயிட்டான். ஒன்றால் உடன்கலந்தேகவும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார். அதனால பிற்பற்றொழிந்தேன் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். பின் நின்று ஏவல் செய்கின்றேன், பிற்பற்றொழிந்தேன் பெருமானே, என் நின்று அருளி வர நின்று போந்திடு என்னாவிடில். இப்போ நான் பின்தங்கி விட்டேன், நீ முன்னே போய்விட்டாய், சில அடியார்களை கூட அழைச்சிட்டு போயிட்டாய், இனி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, உன்னை கொஞ்ச நாளைக்கு அங்க இருன்னு சொன்ன, அங்கே இருந்துடாத இங்க வந்துடு அப்படின்னு எனக்கு நீ சொல்ல வேணும். போந்திடு, நின்று வர போந்திடு, என்ன என்று சொல்லுவாயாக. என் நின்று அருளி வர போந்திடு என்னாவிடில் என்று சொல்லாவிட்டால், கேட்கிறார் மாணிக்கவாசகர், பெருமானே என்னை ஆட்கொண்டீர்கள், ஆட்கொள்ள வரும் பொழுது கூடவே சில பேரை கூட்டு வந்தீங்க, அவங்க உங்களோட போயிட்டாங்க, உங்களோட போக முடியாதவங்க எப்படி எப்படியே போனாங்க, நான் நீ இங்க இரு என்று சொன்னதுனால இருந்து விட்டேன், இங்கே இருக்க வச்சிடாத, என்ன அங்கே வான்னு கூப்பிடு, அங்கே வா என்னும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படின்னு சொல்லி பாடுவார். அதனால அங்கே வா என்று கூப்பிடு. அப்படி வா என்று கூப்பிடாவிட்டால் எனக்கு ஒண்ணும் இல்லை, உன் கூட இருக்கணும்னா இவன் யாரு, இவன் கூட ஒரு என்ன தகுதி இருக்குது, இவன் தகுதி இல்லை, தகுதி இல்லாதவன் ஆட்கொண்டாரு, அப்புறம் தான் அங்கேயே விட்டுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பழிப்பார்கள். அது ஆட்கொண்டதுக்கு பழியா போய்விடும். ஆகையினால நீங்கள் என்னை இங்கே விட்டுவிடக்கூடாது என்று இந்த பாடல்ல வேண்டிக் கொள்கிறார். அந்த பாட்டுக்கு அர்த்தம் பண்ற பொழுது, வர இன்று அருளி நின்று அப்படின்னு அர்த்தம் பண்ணோம். உன்பால் வருமாறு அருள் செய்து நின்று என்று சொல்றோம். என்னை என் நின்று அருளி வர நின்று போந்திடு, வர அருளி போந்திடு என்னாவி, போந்திடு போவாயாக, வர அருளி போந்திடு என்னாவிடில், இங்கு நின்று வர அருளி போந்திடு என்னாவிடில், உன் நின்று உன்னோடு கூட நின்று, உன்னோடு கூட நின்று தான் எல்லாம் அர்த்தம் எழுதுறாங்க. உன் நின்று இடைக்கு சுட்டு, அகரம் இகரம் உகரம் 3 சுட்டு உண்டுங்க. அகரம் அண்மையில் இருக்கிறவங்கள சுட்டும், இகரம் அண்மையில் இருக்கிறோம், அகரம் தோறணும், உகரம் மத்தியில் இருக்கிறோம். உன் நின்று நடு இடத்துல நின்று, இவங்க என்னமா இறைவன் அரிசைதான் அரிசையான்னு சொல்லிக்கிறான், அரிசைதான் தான் உடனே கூட்டி போயிருப்பான்ல, கூட்டி போகல, விட்டுட்டு போயிட்டான், விட்டு போயிட்டாங்க பரவாயில்ல, கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்டுக்கலாம்ல, அதுவும் கூப்பிடல, இங்கே கிடக்குன்னு விட்டுட்டானே, இவன் ஆறு, இவன் அடியவன் ஆவதுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பழிப்பார்கள் அல்லவா. அந்த பழி வராம காப்பாற்று, அதுக்காகவாவது என்னை போந்திடு வருக அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ற. உகந்தானே அன்புடைய அடிமைக்கு, சிவபெருமானுக்கு அடியவர்களிடத்திலே மிகவும் உகப்பு, அடியவர்களை மிகவும் உயரச் செய்வான், அடியவர்களிடத்திலே மிகவும் விருப்பமுடையவனாயிருப்பான். உகந்தானே அன்புடைய அடிமைக்கு, உருகா உள்ளத்து உணர்விலேயே தகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாறு என்று என்னாரோ. நீ அன்பும் அடிமையும் உடையவர்களை உயர்ச்சி செய்கிறாய், எனக்கு அன்பும் இல்லை அடிமையும் இல்லை,
ஆனா நீ என்னை ஆட்கொண்டாய், விட்டு விட்டு போய்விட்டாயே, விட்டு விட்டு போய்விட்டாயே என்று நான் முறையிடுகிறேன். முறையிடுவதை பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டா சிரிப்பாங்களே. அது சொல்ற, தகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாரென்று என்னாரோ, ஆகையினால நீ அவ்வாறு முறையிடுவதற்கு முன்னே என்னை அழைத்துக்கொள் அப்படின்னு சொல்ற. மகன்தான் செய்து வழி வந்தார் வாழ வாழ்ந்தாய். உன்னை அடைவதற்கு பல பேர் பல வழிகள் வச்சிருக்கிறாங்க. அதுல வேள்வி செய்வது ஒரு வழி. வேள்வி செய்து உன்னை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். என்னால் அப்படி முடியல. ஆகையினால வேள்வி செய்தல் என்பது தீயிலே விழுந்து துரத்தல்னு எழுதுறாங்க. அது எனக்கு கருத்தாக தெரியல. வேள்வி செய்து, வேள்வி என்பது சிவ வேள்வின்னு அர்த்தம் வச்சுக்கணும். மற்ற வேள்வி எல்லாம் பசு புண்ணியம், அது தேவராவத்து தான் கொடுக்கும், திருவடியை கொடுக்காது. அந்த சிவ வேள்வி செய்து என்னால வர முடியல. மகன்தான் செய்து வழி வந்தார் வாழ வாழ்ந்தாய், அடியேற்கு உன் முகந்தான் தாராவிடின். முகந்தருதல் என்பது முகம் கொடுத்து பேசாம போயிட்டான்னு சொல்ல முடியல, அது மாதிரி அருளி நோக்குதல் அர்த்தம். முகந்தான் ஒரு பார்வையாவது கொடுக்க கூடாதா, பார்வையாவது என் மேல் வீசக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். முகந்தான் தாராவிடில் முடிவேன். கடைசியில் நான் என்ன செத்து தான் போகணும், செத்து போற மாதிரி நீ விட்டுள்ளாமா? அது சொல்றார். பொன்னம்பலத்தையும் முழுமுதலே, முழுமுதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் எந்தனக்கும். ஐம்புலனுக்கும் முழுமுதல், மூவர்க்கும் முழுமுதல், எந்தனுக்கும் முழுமுதல். அது என்ன ஐம்புலனுக்கும் முழுமுதல் சொல்றீங்க? ஐம்புலனுக்கு ஆன்மாதானே முதல் அப்படின்னு கேட்டா, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஐம்புலனுக்கு நாம தான் முதல்னு. ஐம்புலனுக்கு நாம தான் முதலாயிருந்தால் நம்முடைய ஐம்புலன் நாம சொல்ற வழியில கேட்கணும். அது கேட்க மாட்டேங்குது. அப்போ அது நம்ம வழியில நிக்கல, அது வேற யார் வழியில நிக்குதுன்னு தெரியுது. வேற யார் வழியில் நிக்குது? அது நம்ம கூட கூட்டவன் யாரோ அவன் வழியில் நிக்குது. அந்த ஐம்புலன் நம்மோட கூட்டினவன் யாரு? சிவபெருமான். கண்ம அனுபவத்துக்காக கூட்டினான். அதனால பார், நீங்க அவங்ககிட்ட ஞானேந்திரியமா போய் நில்லுங்க, கண்மேந்திரியமா போய் நில்லுங்க, அவன் இன்னும் காலத்தில் என்ன அனுபவிக்கணும் நான் சொல்லுவேன். அப்போ அதெல்லாம் அனுபவிப்பு கருவியாக நீங்க அவனுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி அவன் தான் கட்டளையிட்டு அனுப்புறான். அவன் என்ன சொல்றானோ அந்த மாதிரிதான் இந்த ஐம்புலம் நடக்குது. சிவஞான போதத்தில் அப்படியே பாடிக்குங்க. நாமல்ல இந்திரியம் நம் வழியின் அல்ல, வழி நாம் அல்ல, நாமும் அரணுடைமை. இந்திரியங்களும் அரணுடைமை, நாமும் அரணுடைமை. நமக்கு இவை உடைமை அல்ல. இந்த இந்திரியங்களும் சரி, நாமும் சரி அவர்கள். இந்த இந்திரியங்களை நம் வழியில கொண்டு வர வேணும்னா இறைவனுடைய வழியில் நாம் போயிடும். ஏன்? தந்த வந்தன் ஆணை வழி நின்றிடலால். அதை எவன் தொந்தானோ அவனுடைய ஆணை வழி நிற்கின்றன. அதனால அவனிடத்துல நாம போய் நின்றோமானா இந்திரியங்கள் நாம சொல்றபடி கேட்கும். இந்திரியங்கள் என் வசத்தில் இசையாதே தன் வசத்தில் என ஈர்ப்பது இவற்றை தந்த வந்தன் ஆணை வழி நின்றிடலால் என்று அறிந்து தனையுடையான் தாள்கள் சார்ந்து இவற்றின் வழி அருளினால் வாட்டி அதன் பிறகு வர்றதெல்லாம் முந்தனுடைய அருளண்டு முடித்தொழுக வினைகள் மூளா அங்கு ஆளாகி மீளானன்றே அப்படின்னு சொல்லி சித்தியார் பாடு. ஆகினால சிவபெருமான் தான் ஐம்புலனுக்கும் முதல், எனக்கும் முதல். எனவே சிவபெருமான் வழியில் நின்றால் ஐம்புலங்கள் நாம் சொல்ற வழியில கேட்கும். நாம் சிவபெருமான் வழியில் நிக்கலன்னு சொன்னா ஐம்புலன் சிவபெருமான் சொல்றதை கேட்கும், நம்ம அந்த வழியில எடுத்துட்டு போயிடும். எனவே புலன்களை அடக்க வேணும். புலன்களை அடக்க வேணும்னா அதுக்கு தத்துவ ஞானத்துல சொல்ற ஒரே ஒரு வழி. மற்றவங்களாம் என்னென்னமோ சொல்றாங்க, மூச்சை பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு என்னென்னமோ சொல்றாங்க, புலன்கள் ஓடாம இருக்கும் அப்படின்னு சொல்லி. நாம சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டா, அறிவிலே சிவத்தை காண், உன்னுடைய சிந்தை முழு சிவத்தின் இடத்துல வைத்து, சிவன் தான் எல்லாம் செய்யுது, சிவத்தின் வழி ஒழுகுகின்றவை, நீயும் சிவத்தின் வழி நடக்கிற பொழுது உன்னை ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லி இதான் நமக்கு தத்துவ ஞானத்துல காட்டி கொடுத்துட்டு இந்த ரெண்டு பாட்டையும் படிச்சு பாருங்க. நாமல்ல இந்திரியம் நம் வழியின் அல்ல, வழி நாம் அல்ல அப்படிங்கிற சிவஞான போத பாட்டையும், இந்திரியங்கள் என்னை பற்றி நின்றே என் வசத்தில் இசையாதே தன் வசத்தில் என ஈர்ப்பது இவற்றை தந்த வந்தன ஆணை வழி நின்றிடலார் என்று தனை அறிந்திட்டு தன்னை உடையான் தாள்கள் வந்தனை செய்து இவற்றின் வழி அருளினால் வாட்டி. இந்திரியங்களின் வழியை வாட்ட வேணும்னா திருவருள் தான் துணை. அதுக்கு மேலே துன்பம் வருமே, அது முந்தனுடைய செயல் என்று முடித்தொழுக ஆளாகி மீளானன்றே அப்படின்னு சொல்லி பாட்டு. இந்த ரெண்டு பாட்டு தான் ஐம்புலன்களை அடக்குவதற்குரிய வழியை நம்ம சித்தாந்தம் சொல்லுவோம். கேட்பாங்க, ஐம்புலன் அடக்குன்னு சொல்றாங்க, திருமந்திர பாட்டை வேற சொல்லியிருக்காங்க.
ஐந்தும் அடக்கடக்க என்பர் அறிவிலா ஐந்தும் அடக்கும் அமரரும் அறிவில்லை ஐந்தும் அடக்க அறிவறிந்தேன்னா அப்ப என்ன பண்றது? உடற்படி விட்டுடலாமா? பாருங்க, வழிமுதலே நின் பழ அடியார் திரள் வான் குழுமி கெழுமுதலே அன்றி, கெழுமுதல் பொருந்துதல், நின் பழ அடியார் சிறந்து கூடியிருக்கின்ற அந்த கூட்டத்திலே கெழுமுதலே அருள் தந்து இருக்க இறங்குங்கொல்லோ என்று, கெழுமுதலாகி அருளை தந்து இருப்பதற்கு இறைவன் இறங்குவானா என்று அழுமதுவே என்று மற்ற என் செய்கேன் பொன்னம்பலத்தரசி. அழுதால் உன்னை பெறலாமே என்பதுக்கு என்னென்னவோ போட்டு புரட்டுவாங்க. வைக்கிறது அப்படி வைக்கவில்லையானால் நான் செத்தே போவேன். இவன் யார்? இவனுக்கு அருள் செய்தானே இறைவன், உண்மையாக அருள் செய்தானா? அருள் செய்வதற்குரிய தகுதி இவனுக்கு இருக்கிறதா என்று உலகமெல்லாம் பழித்து பேசுமே என்று சொல்லி சொல்லி அழவேணும். அப்படி அழுதுதான் அவனுடைய அருளை பெற்று அவனுடைய அடியார் கூட்டத்தில் இருக்கின்ற பெருமையை நாம் பெற வேண்டும். அதனால அழுமதுவே அன்றி மற்ற என் செய்கேன் பொன்னம்பலத்து அரசே. அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி இறைதேர் கொக்கு ஒத்து. எப்ப கிடைக்கும்னு பாட்டு உங்களுக்கு தெரியும். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமானம். இறைதேர் கொக்கு ஒத்து ஏசற்றிருந்தே வேசற்றே. ஏசறுதல் வேசறுதல் ரெண்டு சொல் இருக்கு. ஏசறுதல் விரும்புதல், வேசறுதல் அது கிடைக்காம இருக்கிறனால வருந்துறது. அப்ப ஏசற்றிருந்தே விரும்பி இருந்து அந்த விருப்பம் நிறைவேறாதனால, விரும்பினது கிடைக்காதனால நான் மிகவும் இழைத்து போனேன் அப்படின்னு சொல்ற. ஏசற்றிருந்தே வேசற்றே கரைசேர் அடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியே என்பால் பெருசேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. இந்த பாட்டுல அடியார்களுக்கு காட்சி கொடுத்தாய், எங்கிட்ட இருக்கிற இல்லாம போகல, ஆனா அவங்க கிட்ட இருக்கிற முறை வேற, எங்க கிட்ட இருக்கிற முறை வேற. கரைசேர் அடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து அங்கே விளங்கி தோன்றுவது தயிரிலே நெய் விளங்கி தோன்றுவது போல. சிவஞானமே அப்படியே எழுதுவார், ததியில் நெய் போல அப்படின்னு சொல்லி. இங்கேயும் இருக்கிறான், ஆனா வெளிப்பட்டு நிற்கவில்லை, ரொம்ப மறைஞ்சு இருக்கிறான். எது போல? பாலில் நெய் போல. அதனால கரைசேர் அடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து, அடியார்களுக்கு காட்சி கொடுத்து, அடியேன்பால் என்னிடத்துல அவர்களுக்கு காட்சி கொடுத்த மாதிரி காட்சி கொடுக்க மாட்டாம திரைசேர் பாலின் நெய் போல இருக்கிறாய். பேசாதிருந்தால் இங்கே வா, வருந்தாதே என்று ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடாதா? சொல்லாவிட்டால் நான் அழுகின்ற அழுகையை பார்த்து இவன் ஒரு பைத்தியக்கார ஆளலாம், இவனுக்கு எங்க பெருமான் அருள் செய்ய போறான், பெருமான் அருள் செய்வது தகுதி இவனுக்கு எங்க இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் உன்னை பழித்து பேசுவார்களே, அந்த பழிப்புக்கு நீ ஆளாக கூடாதே, ஆகையினாலே எனக்கு அருள் செய் அப்படின்னு சொல்லி திரைசேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. பேசாதிருத்தல் வெளிப்படாதிருத்தல் என்ற கருத்துல வருகிறது. அது எப்படி வருதுன்னு கேட்டா, காட்சி கொடுத்து முன்ன வகையில் இருக்குது. அந்த காட்சி கொடுத்து என்பது தந்தாவில் இங்க பேசாதிருத்தல் என்பதற்கு காட்சி தராமல் இருத்தல், வெளிப்படாமல் இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இதுதானுங்க அகராஜில் இருக்கிற சொல்ல அர்த்தம். செய்யுளுக்கு ஒத்து வராது. செய்யுள்ள முன்னே பின்னே இருக்கிற சொற்களை நோக்கி, தொடர்களை நோக்கி, பொருட்போக்கு நோக்கித்தான் சொற்களுக்கு அர்த்தம் சொல்ல வேணும். நீ இப்ப பேசாதிருந்தால், காட்சி கொடுக்காதிருந்தான்னு சொன்னா, சார் அகராஜில பேசாதிருந்தால்னா சொல்லாம ஒன்னும் சொல்லாம சும்மா இருக்கிறது தான் அர்த்தம் எழுதியிருக்குது, காட்சி கொடுக்க அர்த்தம் எழுதல, அது செல்லாது. முந்தின வரி எப்படி இருக்குதோ அதுதான் கேட்கணும். பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரும். ஏசா நிற்பார் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் உனக்கு அடியான் என்று ஏசா நிற்பர் பேசா நிற்பர். இந்த உனக்கு அடியான் என்பது மத்தியில் வச்சுங்க. ஏசா நிற்பர் பேசா நிற்பர்ங்கிறது ரெண்டு பக்கம் முடிச்சிங்க. நான் உன்னிடத்துல அடிமையுடையனாக இருக்கிறேன், உன்னுடைய அருளையே எதிர்நோக்கி இருக்கின்றேன், எனக்கு அடியான்னு ஒரு பேர் வந்துட்டுது. ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆமா இவன் தான் பெருமானுக்கு பெரிய அடியவன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எனக்கு அடிமைக்கு தகுதி இல்லைன்னு அவன் தெரிஞ்சிருக்கிறான், அதனால ஏசா நிற்பான். ஆனா நானும் அந்த அடிமை என்னும் தகுதி எனக்கு வர வேண்டும் என்று அதையே விரும்பி இருக்கின்றேன். யான் தானும் பேணா நிற்பேன். பேணுதல் என்பது பாதுகாத்தல் அர்த்தம். அந்த அடிமைத்தன்மை எனக்கு இருக்க வேண்டும், என்னை விட்டு நீங்க கூடாது என்று பாதுகாத்து வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். சேசா
நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காயே. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் செய்ய வேண்டும். அது என்ன அப்படி கேட்டா, மேல பாட்டுன்னு சொன்னார் இல்லையா, திருக்கூட்டம் வேணும்னு சொன்னார் இல்லையா, அத மாதிரி திருக்கூட்டத்திலே நான் கலந்திருக்கும்படியாய் எனக்கு அருள் செய்ய வேண்டும். திருவோலக்கம் சேவிக்க, திருவோலக்கம் என்பது சிவபெருமான் அப்படி ராஜ்யசபையில ராஜா உட்கார்ந்துருக்க மாதிரி சிம்மாசனம் உட்கார்ந்துருப்பார், அடியவர்கள் எல்லாம் கூடியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் சேவிக்க வேண்டும். அந்த கூட்டத்திலே ஒருவனாக இருந்து உன்னை சேவிக்க வேண்டும். எனவே உன்னுடைய திருவோலக்கத்திலே கூடியிருக்கின்ற கூட்டத்தினரோடு என்னை ஒருவனாக சேர்த்துக்கொள் என்று இந்த பாடல்ல பாடியிருக்கிறார். தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காய். இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்றென்று ஏமாந்து இருப்பேனே. ஏமாந்திருத்தல், ஆசைப்பட்டிருத்தல். ஏமம் ஆர்ந்து இருத்தல், ஏமாந்திருத்தல் வருங்க. ஏமம்னா இன்பம் அர்த்தம். ஆர்ந்து என்பதற்கு நிறைந்து இருத்தல். அப்போ அது நிறையாத பொழுது அதை ஆசைப்பட்டு இருக்கலாம், அதனால ஏமாந்திருத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்ணுறோம். இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்றென்று ஏமாந்து இருப்பேனை அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய். அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய். கற்பனை என்ற சொல்லுக்கு கற்பித்தல் அப்படின்னு சொல்லு. இந்த இடத்துல கற்பிக்கப்படுகின்ற பொருள்களை என்ற அர்த்தம். கற்பித்து, ஏன்னா கற்பித்தின் பின்னால வருது இல்லையா, எதை கற்பித்து? கற்பிக்க வேண்டியவற்றை கற்பித்து. அது மிகவும் அரியது. ஆகினால அருங்கற்பனை கற்பித்து அப்படின்னு சொல்லி சொல்ற. அரிய கற்கப்படுவனவாகிய பொருளை கற்பித்து. கற்கப்படுவனவாகிய பொருள் யாவை அப்படின்னு கேட்டா, அதான் இந்திரன கருளிங்கிற பாடல்ல வரப்போற சமாச்சாரம். கற்கப்படுகிற பொருள் மூணுங்க. பதி ஒண்ணு, பசு ஒண்ணு, பாசம் ஒண்ணு. இதான் உபதேசம் செய்யப்படுவது. சிவாய நமன்னு மந்திரம் தானே உபதேசப்படுறாங்க. பதி பசு பாசத்தை உபதேசிக்கலையே அப்படின்னு அந்த மந்திரத்துல இருக்கிறதே அதுதான். அது என்னது அந்த மந்திரத்துல இருக்கிறது அப்படின்னு கேட்டா, பதி ஒண்ணு, பதியினுடைய ஞானம் ஒண்ணு. பசு ஒண்ணு, பசுவினுடைய ஞானம் ஒண்ணு. பாசம் ஒண்ணு, பாசத்தினுடைய ஞானம் ஒண்ணு. பதி பதியினுடைய ஞானம் சரி, பதி சித்து பொருள், அதுக்கு ஞானம் இருக்குது. பசு பசுவினுடைய ஞானம் சரி, பசு சித்து பொருள், அதுக்கு ஞானம் இருக்குது. பாசம் பாசத்தினுடைய ஞானம் சொல்றீங்களே, பாசம் அசித்து பொருளாச்சு, அதுக்கு ஞானம் ஏது அப்படின்னு கேட்கலாம். பாச ஞானம் என்பதற்கு பாசத்தினால் பசுவுக்கு வருகிற ஞானம் அர்த்தம். ஆகையினால பாசமும் பாச ஞானம் என்று ரெண்டு எண்ணப்படுங்க. இதாங்க விரிவு. சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிற பொருளை விரித்து சொன்னா, பதியும் பதியினுடைய ஞானமும், பசுவும் பசுவினுடைய ஞானமும், பாசமும் பாசத்தினுடைய ஞானமுமாக 6 பொருளாக விரியுங்க. இது அறிவு தான். முதல்ல அறிவிக்கிறது, அப்புறம் அனுபவத்துக்கு கொண்டு வரணும். அனுபவத்துக்கு கொண்டு வர பொழுது இந்த 6 வழியாக விரிந்து போனது சுருங்கி கொண்டு வர வேணும். எப்படி சுருங்க வேணும்? முதல்ல பாசமும் பாச ஞானமும் போகணும். அப்ப 6ல 2 கழிஞ்சு போகும். 6ல 2 கழிஞ்சு போச்சுன்னா மிச்சம் 4 தான் இருக்கும். இந்த 4ல அப்புறமா பாச ஞானம் கழியும். பாச ஞானம் கழிச்சுதானே மிச்சம் 3 தான் இருக்கும். அந்த 3 தானுங்க முக்கியம். அதான் சிவைய என்பதுல உபதேசிக்கப்படுவது. அப்புறமா அந்த பசுவும் கழிய வேண்டும். பசு எங்க போகும் கழியும்னா? வகரத்துல ஒடுங்கி போகும். அப்ப 2 தான் இருக்கும், சீவா. அப்புறமா அந்த வகரமும் சிகரத்துல ஒடுங்கி போகும். அப்ப சி 1 தான் இருக்கும். இந்த 1ல தான் யா என்பது இதான் ஏகனாகி நிற்றல். அப்ப 6ஆக இருந்தது 4ஆகாய், 3ஆகாய், 2ஆகாய், 1ஆக நிற்கிறது பாருங்க. அந்த 1ஆக நிற்கிற அந்த பொருள்ல சிவமும் ஆன்மாவும் பிரிப்பின்றி கலந்திருக்கு பாருங்க. அதுதான் சைவ சித்தாந்தத்தின் முடிவு. அப்ப சைவ சித்தாந்தத்தினுடைய தொடக்கம் 6ஆக விரிந்து படிப்படியாக குறைந்து 1ஆக முடிகின்ற அனுபவத்தில் நிற்கிறது. இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய நிலை. அப்படிங்கிறது தான் அந்த ஏகனாகி நிற்றல் என்ற சூத்திரத்துல பரம சித்தாந்தமாக சிதாசகத்திலே சொல்லப்பட்டது என்று அவர் எழுதி காட்டது. பரம சித்தாந்தம் என்பது சங்கற்ப நிராகரணத்துக்கு. அங்கதான் ஒவ்வொரு சித்தாந்தம் வருது.
ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டான், அந்த கேள்விக்கு ஒருத்தன் ஒரு சித்தாந்தம் சொன்னான், அவன் கொள்கை. அதை மறுத்து இன்னொருத்தன் சித்தாந்தம் சொன்னான், இது பூர்வபட்சமாச்சு, அது சித்தாந்தமாச்சு. இப்படியே ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வந்தான். கடைசியா சைவம் சொல்லுகிற பொழுது இந்த திருவாசகத்தை எடுத்துக்காட்டு சொல்லுது. அப்ப சங்கற்ப நிராகரணத்தில் சொல்லப்பட்ட சித்தாந்தங்களுக்கெல்லாம் முடிந்த முடிவாக சொல்லப்பட்ட பரம சித்தாந்தம் என்பது அந்த பாட்டு அப்படின்னு அங்க சொல்லி காட்டினாங்க. அதேதான் இங்கதான் நாம இங்கேயும் படிக்கிறோம் பாருங்க. அருளாதொழியான் அடியேன் அருளாதொழிந்தா அது முடிஞ்சா நேரப்பாட்டு இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்று ஏமாந்து இருப்பேனே அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய். அந்த கற்பனை கற்பித்தல் தாங்க அங்க இருக்கிறது. இதான் உபதேசம். அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வாரிலி மாறு ஆவேனோ. அப்படி ஆண்ட நீ என்னை கைவிட்டு விட்டால், என்னை விட்டு நீ வாட்டில போயிட்ட, அப்ப நான் என்ன வரியே தெரிந்து கொண்டு பட்டிமாடு மாதிரி ஆயிடுவனே. ஆழ்வாரிலி மாடு ஆவேனோ நெருங்கும் ஆழ்வாரிலி மாடு போல்வேனோ என்று அர்த்தம். இவர் மாடாக ஆவதில்லை. ஆதல் என்பது திரிதலை உணர்த்தல, ஓமை உணர்த்தி இருக்குது. அப்படி எழுதுவார் சிவஞான முனிவர் எழுதுவது. ஆவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்று அருளாயே. அடியார் கூட்டத்துக்குள்ளே செலுத்து. எல்லாரும் உன்னை சூழ்ந்து மகிழ்ந்து விளையாடி வருவார்கள். நான் அதுக்கு மத்தியில வராட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஓரத்துல ஒட்டிக்கிட்டாவது வர்றேனே. மருங்கே சார்ந்து வர, மருங்கே வர சார்ந்து வர. நடுவே வருவது வேறு, மருங்கே வருவது வேறு. நடுவே வருவதுன்னா அடியார்களின் நடுவே அவர்களை போல தகுதி உடைய ஒருவனாக இருந்து பிரிப்பின்றிருக்கிறது. மருங்கே வருதுன்னா நானும் அடியான் தான், இருந்தாலும் அவங்கள போல அடிமை எனக்கு இல்லை, அதனால அப்படி கொஞ்சம் ஓரத்துல ஒட்டிட்டு வரேன். மருங்கே வர சார்ந்து வர. இதாவது செய்யக்கூடாதா? நடுவில் இருக்கிறத செய்ய வேண்டாம், இதாவது செய்யக்கூடாதா? முதல்ல கேட்டது அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு சொன்னார். அடியார் நடுவில் இருக்கும் என்பது கூட்டத்துக்குள்ள இருக்கும் என்பது மட்டுமல்ல, அடியார்கள் உள்ளத்திலே இவனும் ஒரு அடியான் என்று எண்ணப்படுபவனாக நான் இருக்க வேண்டும். இந்த நடு என்பது உள்ளம் என்ற பொருளையும் உடையது. நடு என்பதற்கு மத்திங்கிற பொருள் ஒன்று உண்டு, உள்ளம் என்ற பொருள் ஒன்று உண்டு, உள்ளிடம் என்று ஒரு பொருள் உண்டு. அதனால அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியா என்பதுல அடியார் கூட்டத்துல நானும் இருக்கோம். அது நடுவில் இருந்தானா ஓரத்தில் இருந்தானா? அடியார் கூட்டத்தில் இருந்தா சரிதானே. அப்ப இன்னொரு அர்த்தம் அதுக்கு என்னன்னு கேட்டா, அடியாருடைய உள்ளத்திலே நான் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? இவனும் ஒரு அடியான் என்று இருக்கு. இவன் ஒரு அடியான் இல்லைன்னு புறக்கணித்து விடக்கூடாது, அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஆபத்து தானே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வந்தது. இவர்களுக்கு அடியானாக பண்ணுனாள் என்னாலும் நினைச்சுட்டா இவர் விட போனாரு. அவர் என்ன பண்ணாரு, இவன் நம்ம எல்லாம் விட்டுட்டு தம்பரான்ட்டு நேராக போயிட்டானே அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணாங்க. அப்ப இவன் சிவனடியான் இல்லை, இவன் சிவனடிக்கு பிறகு அப்படின்னு சொல்லி அவங்க தள்ள ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிக்கூடாது. அப்ப அவர்களுடைய உள்ளத்திலே இவனும் ஒரு அடியான் என்று கருதும்படியாக இருப்பதுதான் அடியார் நடுவுள் இருக்கிறது. இங்கே சொல்றது திருவோலக்கம் சேவித்தல். அந்த திருவோலக்கத்துல எல்லாரும் உன்னை சூழ்ந்து நின்று மகிழ்ந்து ஆடுவார்கள். அப்பொழுது நான் அவர்கள் மத்தியிலே ஒருத்தனாக இல்லாவிட்டாலும் ஓரத்திலேயாவது இருந்து கொண்டு வரலாமே. மருங்கே வர சார்ந்து வர அருள். நீதான் எனக்கு வாழ்வு. முதல்ல சொல்லி இருக்கிறேன், நீதான் எனக்கு வாழ்வு. ஆகையினால எனக்கு நீ அருள் செய்வாயா. மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வாழ்வென்று அருளாயே. அருளாதிருந்தால் அடியேனை அஞ்சேல் என்பாரார். நீ அருளவில்லை என்று சொன்னா வேறு யார் செய்வார்கள்? காலையில் ஒரு புஸ்தகம் படித்தேன், அதுல இன்னைக்காக ராத்திரி படிச்சேன். இவரலாது இல்லையோ பிரானார் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமி இப்ப சிவன் வந்து சண்டை போடுறாரு அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ரொம்ப பெரியவர் தான், ஆனா அந்த தொடர் சண்டை போடுற தொடர் இல்லை. எனக்கு இவர் எந்த அருளும் செய்யவில்லை, வேற யார்கிட்டயா கேட்கணும்னா இவரை விட பிரான் வேற இல்லையே, இவரலாது இல்லையே பிரானார். அவங்க என்ன பண்ணாங்க, நீ தான் மட்டும் நான் கொடுப்பேன், கொடுக்கறது நிறைய பேர் இருக்கிறாங்க, நீ கொடுக்காட்டி தானப்போ நான் அங்கே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமி பெருமானத்துக்கு சண்டை போடுறார். சுந்தரமூர்த்தி சாமி பெருமானத்துக்கு சண்டை போடுறதாக அநேக வாக்குகள் இருக்குன்னு வாக்குகள்லாம் எழுதி வந்து இல்லை அதை வளைத்தும் கொள்வேன் கொள்ளாம போகேன் அப்படின்லாம் பாடுறாரு பாருங்க. அதெல்லாம் கடைசி இந்த தொடரையும் வச்சுக்கா, இவரலாது இல்லையோ பிரானார் என்று சண்டை போடுறேன். இவரலாது இல்லையோ படிச்ச போய் எங்க இப்படி அர்த்தம் பண்ணிட்டாருன்னு என்ன வந்தது. அப்படி அருளாது ஒழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பாரார். உன்னை தவிர வேற யாரையா எனக்கு அபயம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். அஞ்சேல் என்பாரார்.
பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே, ஆட்கொள்வதற்குரிய தகுதி உடையவன். ஒரு பொருட்டு அப்படின்னு சொல்றோம்ல, அது போல ஒரு பொருட்டாக கருதி என்னையும் ஆட்கொண்டாய். பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே, பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை, வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயே. என் நின்று அருளி வர போந்திடு என்னாவிடில் அப்படின்னு படிச்சோம். அது மாதிரி தான் இங்க சொல்ற, மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை. உன்னை பிரிந்தால் நான் எங்க போவேன்? மருளார் மனத்துல போவேன். நல்லா பார்த்து கொள்ளுங்க. யா மத்தியில் இருக்குது, இந்த பக்கம் நான் இருக்குது, இந்த பக்கம் வா இருக்குது. நான் தான் மருளுக்கு அடையாளம், மா இருளுக்கு அடையாளம். அந்த சமாச்சாரத்தை விட்டுடுங்க. இப்ப நம்ம அதை விட்டு மேல வந்துட்டோம். இப்போ ஒரு பக்கம் மருள் இருக்குது, ஒரு பக்கம் அருள் இருக்குது. இந்த அருள் தான் சிவத்தில் கொண்டு போய் சேர்க்குது. சிவம் நமக்கு அருளவில்லை என்று சொன்னால் நாம் அடுத்தாப்புல எங்க வருவோம்? இங்கதான் வருவோம், நாவுக்கு தான் வருவோம். நாவுக்கு வந்தா என்ன ஆகும்? மருள் வரும். அப்போ நீ அருளாது ஒழிந்தால் மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேன். உனை பிரிந்து மருளார் மனத்தோடு வருந்துவேன். மருளார் மனத்தோடு இருந்து திரும்பவும் மாய கண்மங்களோடு கூடி அந்த வருத்தத்தை அடைவேன். அப்படி அடைகிற பொழுது, ஆமா இவன் ஒரு அடியான், அவன் ஒரு ஆண்டான், அவன் என்னமோ அருள் செய்யறான் அருள் செய்தான், அவன் போராட விட்டுட்டு போயிட்டான். இவனும் ஆண்டவன் நின்றுட்டு இருந்தான், ஒன்னும் கிடைக்கல, சும்மா பைத்தியம் மட்டுமா தெரிஞ்சிட்டு இருக்கிறான். அவன் உலகத்துல எல்லாம் பயிற்சி பேசுவாங்களே. மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை, வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயே. தெருளார் கூட்டம் அதான் பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள், அதான் உண்மையான யா. அப்ப திருவைந்தெழுத்துல மாவுக்கு என்ன பேரு? இருள். நாவுக்கு என்ன பேரு? மருள். யாவுக்கு என்ன பேரு? தெருள். வாவுக்கு என்ன பேரு? அருள். சீக்கு என்ன பேரு? பொருள். சி ஒண்ணுதான் பொருள், மற்றதெல்லாம் பொருளாக இருந்தாலும் கூட பொருள் என்று சொல்லத்தக்கது சி ஒன்றுதான். அந்த அதை அடைகின்ற ஆன்மாவுக்கு தான் தெருள். தெருள்னா தெளிவுன்னு அர்த்தம், தெளிவுடைய ஆன்மா. அதை அடையவில்லை என்று சொன்னா அது மருளுடைய ஆன்மாகவா ஆயிடும். அதனால மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனை, வா என்று ஒரு கூட்டத்தில் என்ன சேர்க்கணும். அது என்ன கூட்டம்? தெருளார் கூட்டம். தெருளார் கூட்டம் காட்டாயேல் நான் என்ன ஆவேன்? செத்தே போவேன். செத்தே போவேன். இந்த உடம்பு எடுத்து மிகவும் சிரமப்பட்டு குரு உபதேசம் பெற்று சிவநெறியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இவ்வளவும் பண்ணியும் கூட பலன் கிடைக்கவில்லை என்று சொன்னா அடுத்த பிறப்புக்கு ஏதுவாக எத்தனையோ உயிர்கள் இறக்கின்றன அல்லவா? அதை போல நான் இறந்து போவேன். அப்படி போனா உலகம் சிரிக்குமே. இதானா சிவநெறி? இதானா சிவனுடைய அருள்? இதானா சிவனடியாருக்கு கிடைக்கக்கூடிய பரிசு? அப்படின்னு உலகம் சிரிக்குமே. அதுக்கு இடம் வைக்காம நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. இதெல்லாம் ஒரு விண்ணப்பம் போடுவதில் ஒரு சாமர்த்தியம். இதெல்லாம் சிரிப்பாங்க ஐயா. அந்த சிரிப்புக்கு பயந்துக்கா எனக்கு தகுதி இருக்குதோ இல்லையோ, உன்னை பார்த்து யாரும் பயிற்சி பேசாம இருக்கணுமே, அதுக்காகவாவது எனக்கு கொஞ்சம் அருள் செய்யலாமே அப்படின்னு சொல்லி தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனால் தெரியார். அந்த கூட்டத்தினர் எப்படி இருப்பார்? அந்த பாட்டு எல்லாரும் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், தேனிப்பார் தேனை சுவைப்பது போல சுவைப்பார் என்பது ஒரு பொருள். தியானிப்பார் என்பது தேனிப்பார் என வந்தது என்பது ஒரு பொருள். தியானிப்பார் என்பது தேனிப்பார் வந்தது அருணையார் ஒத்துக்கொள்றதில்லை. தியானிப்பார் என்பது தேனித்தார்னு வர்றதில்லை. எனவே தேனை சுவைப்பது போல இனிப்பு அனுபவிப்பார் அப்படின்னு கருத்து. திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். அதான் ரொம்ப முக்கியம். வார்த்தையும் பேசி அப்படின்னு சொல்லி திருவார்த்தை, சிவருமானை பற்றிய புகழை பேசுவதற்கு திருவார்த்தையின் பேர். திருவார்த்தைங்கிற தலைப்பில் ஒரு பதியம் பண்ணியிருக்கிறார். அதனால திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார், வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். எல்லாம் ஒன்னா கூடிட்டு பேசுவாங்க, சிரிப்பாங்க, கழிப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவார், இன்னொருத்தர் கேட்பார், அவர் சொல்லுவார், இவர் கேட்பார். கடைசியில ஜபம் பண்ற போது ஒவ்வொருத்தர் தனியாக போய் உட்காந்து தனிப்பட்ட முறையில் அது தனி அனுபவம். கூடி அனுபவிக்கிற அனுபவம் வேற, தனி அனுபவம் வேற. அதனால வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். திருநாமம் தரித்தல் அப்படின்னு சொன்னா அவங்க பண்ணிக்கிற திருநாமம் தரித்தல் இல்லை, அந்த திருநாமம் தரித்தல் வேற. தரித்தல் என்பது மனத்திலே கொள்ளுதல், வாக்கிலே கொள்ளுதல். அப்ப மனத்திலும் வாக்கிலுமாக கொள்ளுதல், அறிவிலும் கூட சேர்த்துக்கணும். என்ன கேட்டா வாசகமும் உண்டு, மானதமும் உண்டு, சுத்தமானதும் உண்டு. சுத்தமானதம் என்பது அறிவாக்கணித்தல், அங்க மனத்துக்கே இடம் இல்லை. அப்போ அறிவிலே தரித்தல் அது ஒரு கூட்டம், அது தனியா ஒரு பக்கம் உட்காந்துக்கும்.
மனத்திலே தரித்தல் அது ஒரு கூட்டம், அது தனியா ஒரு பக்கம் உட்காந்துருக்கும். வாக்கிலே தரித்தல் அது ஒரு கூட்டம், அது தனியா ஒரு பக்கம் உட்காந்து. அதான் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். வெவ்வேறு இருந்துன்னா அவங்க தகுதி தகுந்தாப்புல யார் யார் எப்படி இருந்து ஜபம் பண்ணணுமோ அப்படி அதற்குரிய இடத்துல இருந்து ஜபம் பண்ணி கொண்டிருப்பார். வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. இந்த நரிப்பாய் கொஞ்சம் புதிய வழக்கு. அருளம்பலவானார் நரியை பாய்கின்ற நாய் போலன்னு ஒரே எழுதினார். நரி பாய் நாய் நான் நாயேன் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி வேட்டைக்கு போவதில்லை. அந்த வேட்டைக்காரன் கூட ஒரு நாய் பிடிச்சிட்டு போவான். அவன் என்ன பண்ணுவான், விலங்குகள் எங்க இருக்குன்னு பார்த்து அதை எழுப்பி விடுறதுக்காக அந்த நாயை ஏவி விடுவான். அப்ப நிறைய முதலான விலங்குகள் இருக்குல்ல, அது எங்கெங்க ஒழிஞ்சுக்கும் பார்த்து சத்தம் போட்டு குறைச்சிட்டு ஓடி போய் சொல்லும். அது போல நான் இந்த உலக இன்பங்களை குறைச்சி கொண்டு போய் அதை அனுபவித்துக் கொண்டு இப்படி இருப்பேனோ நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ. நரிப்பு நரிப்பு என்பது ஒரு சொல்லு. அதான் நம்ம அருணையார் எழுதுற உரை. துன்பம் துன்பம் உடையவனாய் துன்பம் உடையவனாய் நாயேன் இருப்பேனோ. அதாவது அந்த நரிப்பு என்பது உடம்புல வரக்கூடிய ஒரு விதமான நோய். அவங்க எப்ப பார்த்தாலும் சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப அவசரப்பட்டு இருப்பாங்க. பழைய சங்ககால புலவர்கள் ஒருத்தர் நரி வெறுத்தலையார் அப்படின்னு ஒரு புலவர். அது நரி வெறுவுதல் என்பது ஒரு நோய், அது அவர்கிட்ட இருந்தது. அதனால அவர் எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் அதுபடி தலையாடுற மாதிரி இவன் சிரிக்கிற மாதிரி அப்படிலாம் இருந்துட்டு இருப்பார். அதான் அவருக்கு நரி வெறுத்தலையார். நரி வெறுத்தலைன்னா நரி கண்டு பயப்படக்கூடிய தலையுடையவர்னு சொல்லுக்கு அர்த்தம் பண்ணா அப்படி அர்த்தம். அப்படி அல்ல. நரி வெறுவுதல் என்பது ஒரு விதமான உணர்வு. அந்த உணர்வு அவருடைய முகத்தில் எப்பொழுதும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். அதை போல ஒரு உணர்வு உடையவனாக நான் அந்த உலகத்தில் இருப்பேனோ அப்படிங்கிற கருத்துல நரிப்பு ஆய். எனவே அருளம்பலம் எழுதினது நரியை பாய்கின்ற என்று உரை பண்ணார். அந்த உரையை விட அருணையார் பண்ணியிருக்கிற உரை பொருத்தமா இருக்குது. நரிப்பு ஆய். நரிப்பு என்பது துன்பம் என்னும் பொருள். நரிப்பு ஆய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. நல்காதொழியான் நமக்கு என்றும் நாமம் பிதற்றி. எப்ப பார்த்தாலும் உன்னுடைய திருவைந்தெழுத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு அருள் செய்வான், அருள் செய்யாம விடமாட்டான் அப்படின்னு சொல்லி நாமம் பிதற்றி. அந்த நாமம் பிதற்றுக்கு மேலே வருகிற மெய்ப்பாடு என்ன என்று கேட்டா நயனம் நீர் மல்கா. அதுக்கு மேல வாக்கிலே வருவது வாழ்த்தா. வாழ்த்துக்கிற பொழுது வார்த்தை தெளிவா வராது. வாய் குழறா வணங்க எல்லாமே செய்யா என்ன வாய்ப்பாடுங்க. அப்ப என்ன பண்ணணும், மல்கா மல்கி, வாழ்த்தா வாழ்த்தி, வாய் குழறா குழறி, வணங்கா வணங்கி, மனத்தால் நினைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும். ஒல்கி நிற்கும். ஒல்குதல்னா தளர்தல். பல்கால் உன்னை பரவுகிறேன். பரவுகிற பொழுது நீ எழுந்தொள்ளி இருக்கின்ற பொன்னம்பலத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பொன்னம்பலம் என்றே சிதம்பரத்தை சொல்ற பொழுது சிவ சிதம்பரம் சொல்லுவாங்க, பொன்னம்பலம் சொல்லுவாங்க. அது மாதிரி பொன்னம்பலம் என்றே பல்கால் பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய். உயிர்க்கு இறங்கினா பறக்கையில யாரையோ கருதி பெருமான் சொன்ன மாதிரி இருக்குது. எனக்கு என்ற தன்மையில வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒல்கி நிற்கின்ற தளர்ந்து நிற்கின்ற உயிராகி எனக்கு அருள்வாயாக. அப்போ சிவபெருமான் நமக்கு அருள் செய்ய வேணும்னு சொன்னா ஏதோ ஒரு தடவை சிவாயனம்னு சொன்னா வந்துருவான் அப்படின்னு நினைக்கப்படாது. 108 தரம் சொன்னா வந்துருவான்னு நினைக்கப்படாது. 1008 தரம் சொன்னா வந்துருவான்னு நினைக்கப்படாது. ஒரு மாசம் சொன்னா வந்துருவான். அவன் சொன்னால் வருவான். வர வரையிலும் சொல்லிட்டு இருக்க. அது தளர்ச்சி ஏற்படலாம். தளர்ச்சி ஏற்பட்டாலும் கூட விடக்கூடாது. அதான் இது சொல்லுகிறது. பல்கால் உண்டன் நாமம் நல்காதொழியான் நமக்கு என்று ஒரு நாமம் பிதற்றி நயனம் நீர் மல்கா. அந்த மெய்ப்பாடுகள்லாம் எவ்வளவு அழகா சொல்லிட்டு போறா பாருங்க. வாழ்த்தா வாய்குழரா வணங்கா. அதுக்கு மேல இருக்கிறது ஒல்கா. வணங்கா என்பது கர்த்தாவா வருது. ஒல்கா எப்படி ஒல்குதல் அப்படின்னு கேட்டா மனத்தால் நினைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து. பாவித்தல் என்ன தெரியுங்களா, என்னிடத்திலே நீ விளங்குமாறு நினைத்தல். அதான் அந்த பாவனை என்று பேர். பாவித்தல் என்பது 4 விதமான பாவனை இருக்குதுங்க, பட்டியல் போட்டிருக்கிறாங்க. ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டா
மூணு பேரும் ஒரே மாதிரி அதை பாடியிருக்கிறாங்க. சிவஞான சித்தி போதை எப்படி பாடியிருக்குதோ அதே மாதிரி சிவஞான சித்தி, சித்தி எப்படி பாடிக்குதோ அதே மாதிரி சிவபிரகாசம், மூணு பாடியிருக்கிறாங்க. அப்போ அருளால் பாவித்தல் என்பது சைவ சித்தாந்தத்தில் இருக்கிறது. அருளால் பாவித்தல், பாவிக்கும் அதனான் பாவம், பாவம் கிடைக்கும் பாவம், பாவனை இருந்து நின்று பாவிக்கப்படுவதாகும் பரம்பரன் அருளினாலே அப்படின்னு சொல்லி நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அப்படி பாவித்தல் வேண்டும். எனவே நாமத்தை சொல்லுதல் மட்டும் பத்தாது, வாய் குடறி சொல்லுதல் மட்டும் பத்தாது, மனத்தாலே பாவிக்க வேண்டும். மனத்தால் பாவிக்கிற பொழுது மாயாகாரியமாகிய கருவிகளோடு கூடி பாவிக்க கூடாது, அது வெறும் பாவனையா போகும். அதனால திருவருளால் பாவிக்கின்ற பாவனை, திருவருளால் பாவிக்கின்ற பாவனை தான் அந்த 9ஆம் சூத்திரத்தில் சொல்லி கொடுத்தது. பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும். அப்ப எப்போதும் சிவாய நம என்பது எப்படி நமக்கு மந்திரமோ அதுபோல சிதம்பரம் என்பது மந்திரம், பொன்னம்பலம் என்பது மந்திரம். எனவே சிதம்பரம் என்றும் பொன்னம்பலம் என்றும் சிதம்பரம் என்றும் பொன்னம்பலம் என்றும் சொல்லிக்கொண்டே இருக்குவாங்க. அது மாதிரி பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையாய். பொன்னம்பலம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, செம்பாக இருக்கின்ற ஆன்மா அடைந்தால் அதில் இருக்கிற களிம்பை நீக்கி பொன்னாக ஆக்குகின்ற சபை, அதான் சித் சபை, சிதாகாசம், சிதம்பரம் அப்படின்னு சொல்லலாம். சித் அம்பரம், அம்பரம்னா ஆகாசம், சிதாகாசம், சித் சபை அதுதான் அவன் எழுந்தடி இருக்கணும். ஆகினால சித் சபை அது பொண்ணு, இது செம்பு. இந்த செம்பு அந்த பொண்ணு நோக்கி போகணும். போகிற பொழுது செம்பு பொண்ணா மாறணும். நடராஜ பெருமானுடைய திருவருள் இருக்கிற அதுதான் குளிகையாக நின்று இந்த செம்பில் இருக்கிற களிம்பை போக்கும். அப்போ இது ஆகும். இப்படி நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், காசு இருக்கிறவங்க எல்லாம் கோயிலுக்கு பொன் வைந்திடக்கூடாது. ஆமா, பொன் அப்படிங்கிறது ஒரு அடையாளம். தன்னை அடைந்த ஆன்மாவை, செம்பாக இருந்து தன்னை நோக்கி வந்த ஆன்மாவை செம்பின் நிலைமையை நீக்கி பொன்னின் நிலைமையை ஆக்குகின்ற தன்மை உடைய கோயில் எதுவோ அந்த கோயிலுக்கு தான் பொன் வேய வேண்டும். காசு இருக்கிற கோயிலுக்கெல்லாம் நான் கதவுக்கும் வேகிறேன், தூணுக்கு வேகிறேன், கோபுரத்துக்கும் வேகிறேன், கலசத்துக்கும் வேகிறேன் அப்படின்னா அதெல்லாம் வெறும் அலங்காரத்துக்கு வேகிறது, அர்த்தமாக வேகிறது அப்படின்ற. எனவே நம்ம சிதம்பரம் அது மட்டும்தான் பொன்னால் வேயத்தக்க தகுதி உடையது. வேற எந்த கோயிலும் பொன்னால் வேய்வதற்குரிய தகுதி உடையது. அது ஒரு அடையாளம், சும்மா சிறப்புக்காக பண்றதில்லை, ஒரு அடையாளத்துக்காக பண்ணிடணும். பாருங்க, இந்த அடையாளத்தினால்தான் பராந்தகன் தான் அதுக்கு பொன் வேந்தவன். அதுக்கு முன்னால ஆதித்தன் தான் கொங்கு நாட்டிலிருந்து பொன் கொண்டு வந்து வேண்டான்னு சொல்லி பாடி இருக்குது. கொங்கின் கனகம் அணிந்த ஆதித்தன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆமா, 1008 கோயில் இருந்திருக்கும்ல, அந்த கோயிலுக்கெல்லாம் பொன்னால வேலை இல்லை. இந்த குறிப்பிட்ட அந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் ஏன் அவன் பொன்னால வேண்டாம்? மற்றதுக்கெல்லாம் என்ன பணம் இல்லையா, காசு இல்லையா, பொண்ணு கிடைக்கலையா? அவன் நினைச்சுதான் எல்லா கோயிலுக்கும் கிடைச்சிருக்கான். அந்த ஒரு கோயில் தான் அது தகுதி உடையது. அதான் கருத்து. அதனால நமக்கு அந்த பொன்னம்பலம் 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பதே ஒரு மந்திரம். பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையாய். இது அப்புறம் அந்தாதி மண்டலம் உடையாள் ஒன்று நடுவிற்கும் என்கிற போய் இதுல அனாதியான சத்காரியம் சொல்ல மறந்துட்டேன். அனாதியான சத்காரியம்னு இது குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒண்ணு இல்ல, அது சொல்றதுக்காக தான் இப்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்திட்டேன். அனாதி என்பது சத்து கடைமொழி, காரியத்துக்கு அடைமொழி இல்லை. அனாதியான சத்தை காரியப்படுத்துவது. காரியப்படுத்துகிற பொழுது என்ன, அனாதியான சத்து என்பது எது? அனாதியான சத்து 3: பதியும் அனாதியான சத்து, பசுவும் அனாதியான சத்து, பாசமும் அனாதியான சத்து. இந்த 3ல பதி சித்து பொருளாகினால அது காரியப்படுவதில்லை.
அதை யாரும் காரியப்படுத்தவும் முடியாது. பசு சித்து பொருள், அதுவும் காரியப்படுத்த முடியாது. காரியப்படுத்தல்னா என்னன்னு கேட்டா, ஒன்றிலிருந்து பிரிதொன்றை தோற்றுவித்தல். பரிணாமத்தின் வகையினாலோ விருத்தியின் வகையினாலோ ஒரு பொருளில் இருந்து இன்னொரு பொருளை உருவாக்குதல், விரிவடைய செய்தலுக்கு காரியப்படுத்துதல். இப்ப சுத்தமாயிலிருந்து சுத்த தத்துவம் விருத்தி, அது காரியப்படுத்தப்பட்டது. அசுத்தமாயிலிருந்து கலை முதலிய தத்துவங்கள் பரிணாமம், அது காரியப்படுத்தப்பட்டது. ஆகையினால அனாதியாகிய சத்தாகி, அனாதி என்பது சத்து கடைமொழி, காரியத்து கடைமொழி இல்லை. அந்த சத்தை காரியப்படுத்துகின்ற விஷயத்தை இந்த பதிகம் சொல்லுகிறது. ஆகையினாலே இதுக்கு அனாதியான சத்காரியம் பேர். காலையில பாட்டு சொன்ன பொழுது அருட்சுத்தி, பாட்டுத்தோறும் அருட்சுத்தி காட்டிட்டு வந்தேன். இதுல பாட்டுத்தோறும் அருட்சுத்தி காட்டுறதுக்கு இடமில்லை. அப்போ அனாதி சத்காரியம் காட்டுறதுக்கு இடமில்லை. அப்ப அனாதியாகிய சத்காரியம் என்பது எங்க இருக்குன்னு கேட்டா, முதல் பாட்டுல முதல் வரியில் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. மற்றதெல்லாம் அந்த நிலை எனக்கு போகணும், எனக்கு அடிமையாக இருக்கணும், அடியார் நடுவில் இருக்கணும், அது எனக்கு அருள்வாயாக, அருளாவிட்டால் உன்னை எல்லாம் பழிப்பாங்க, எல்லாம் பேசுவார்கள், அந்த மாதிரி சமாச்சாரம் போகுது. அப்ப அந்த அனாதியான சத்காரியம் என்பது இதுதான் நான் முதலே உங்களுக்கு சொன்னேன். ஒரு பதிகத்துக்கு பெயர் எழுதினால் பதிகம் முழுவதும் அது இருக்க வேணும்னு தேடக்கூடாது. பதிகம் முழுவதும் இருந்தா ரொம்ப சந்தோஷம், இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு பாட்டில் இருந்தா போதும். அப்போ இந்த பதிகத்துல அனாதியான சத்காரியம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டா, உடையாள் உண்டன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீர் என்ற இடத்துல இருக்குது அனாதி சத்காரியம். அதை சொல்ல மறந்துட்டேன். அதனாலதான் இப்ப திரும்ப அந்த மண்டலம் சொல்ற பொழுது உடையாள் நடுவு வந்தது. அடடா இது சொல்லாம விட்டமே அப்படின்னு நினைப்பு வந்தது, அதுக்காக சொன்னேன். அது எப்படி சத்காரியமாகும் அப்படின்னு கேட்டா, சிவத்தினுடைய சொரூப நிலை என்னன்னு பார்த்து கொள்ளுங்க. சொரூப நிலை என்பது தத்துவங்களுக்கெல்லாம் மேல இருக்கிறது. அப்ப பரசிவம் மாத்திரமா இருக்கும், எல்லாம் அதுக்குள்ளார ஒடுங்கிறது. அதை விரிவடைய செய்வதற்கு காரியப்படுத்துகிறது. அப்படி காரியப்படுத்துவதற்கு சொரூப சிவமாக இருக்கிறது தடத்த சிவமாக வர வேண்டும். தடத்த சிவமாக வருவதற்கு தான் தங்கி இருப்பதற்கு ஒரு இடம் வேணும், அதிகரணம் வேண்டும். அதுல அதிகரணத்தினாக இருக்க வேண்டும். அந்த அதிகரணத்தை செய்து கொள்வதுதான் சுத்த மாயையிலிருந்து நாத தத்துவத்தை விரிவடைய செய்வது. அந்த நாத தத்துவத்துல சொரூப சிவமாகியது தடத்த சிவத்துல பரநாதம் பரவிந்து, இதெல்லாம் சொன்னேன், அதை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். பரநாதம் பரவிந்து என ரெண்டாவது. அதுவே திரும்ப விந்து தத்துவத்துல அபரவிந்து அபரநாதம் என்று வருது. அந்த விஷயம்தான் உடையாள் உண்டன் நடுவிற்கும் எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். இந்த ஒரு விஷயம் மட்டும், அது சத்காரியம் தான், இதுதான் சத்காரியம், வேற இல்லை அப்படின்னு சொல்லிருக்கா, மறந்துட்டேன். உடையாள் உண்டன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி என்பது அனாதியான சத்காரியம். அனாதியான சத்காரியம்னா சத்காரியம் அனாதின்னு அர்த்தம் இல்லை. அனாதியான சத்தினை காரியப்படுத்துவது. எப்ப காரியப்படுத்துறாங்களோ அப்ப அது ஆதி, அது முதல் உற்பவம், ஆதி உற்பவம் என்று சொல்லணும். இதுதான் இங்க இருக்கிறது. அனாதியே உள்ள ஆன்மா, அனாதியே உள்ள ஆன்மரத்தை பற்றினால அனாதியை இறைவன் படைத்து கூட திரும்ப திரும்ப இந்த அனாதியேங்கிற சொல்ல போட்டு அடுத்தவர்களை மயக்கி ஒண்ணும் இல்லாம பண்றது பிரயோஜனம் இல்லை. அப்படிதான் இந்த சைவ சித்தாந்த மையத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால தெளிவு பண்ணி கொள்ளுங்க. அந்த அளவுக்கு இதோட மிஸ் பண்ணி நாளாச்சு. இதோட ஆமா ஆமா அதே பண்ணி இரண்டு